அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புதிய தகவல். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இப்போ மகரந்த சேர்க்கை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தோம். அந்த காணொளி வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றது. நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொன்னீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் அலைபேசி இல்லாத குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை அதை வந்து நான் ரொம்ப லைவாக கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். பட் ஆனால் அந்த பசங்க வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அதை தெரியாமல் நான் அடுத்த நாள் வந்து நான் தெரியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணேன், கொஞ்சம் மறைவாக. பட் அதோட அது எப்படி சொல்கிறது, அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளோட வாழ்வியல் பாருங்கள். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் சிரிச்சுக்கிறாங்க, நம்மளாம் ஜாலியாக எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கும், அந்த சிறுவர்கள் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக ரொம்ப இயல்போட நடந்துக்கிட்ட ஒரு விஷயம். அதை வந்து கடைசியாக நான் பேசும்போது, இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் போடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். உடனே ஐயோ எங்கள் வீட்டில் பிடிச்சிக்குவாங்க, எங்கள் வீட்டில் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணேன். அண்ணே வேணானே சார் வேணாம் சார்ன்ட்டு ரொம்ப இது பண்ணேன். பரவாயில்லடா, இதை நீங்கள் போட்டால் நீங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாங்க. ஆனாலும் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம பதிவு பண்ணித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அலைபேசிகளை கொடுத்து உங்கள் குழந்தைகளை கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அலைபேசி இல்லாத குழந்தைகளின் வாழ்வில் ஒரு 15 நிமிடங்கள் நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி நண்பர்களே. காணொலிக்கு போவோம் சொல்கிறாவாடா. சைக்கிள் கொடுங்க. நீ முதல்ல சொன்னல சைக்கிள் எப்படி டூர்னு போகும் சொல்லு. இப்போதான் உன்னை அங்கே பிடிச்சி போட்டாங்கல்ல, உன்னதான் கண்டக்டர் அங்கே பிடிச்சிடுவார்ல, நீ எப்படி அப்புறம் அங்கேருந்து வருவ? நீ அதான் எப்படி எந்த வண்டியில் வருவ? டேய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சைக்கிள் எப்படி டூர்னு போகும்? நீயே வாயில டொரும்பியா? சரி, உனக்கு எந்த வண்டி பிடிக்கும்? பிளேட்னா என்னடா வண்டி? புல்லட்டா? ஓ புல்லட்டவா? புல்லட்டுக்கு தான் பிளேட்டுன்றான் அவன். புல்லட்டு டுப்பு டுப்புன்னு போகுமா இல்ல டுர்ன்னு போகுமா? அதே போற டுர்ன்னு போகும். அப்படிதானே போவோம். சரி, ஓகே. உனக்கு என்னடா வண்டி பிடிக்கும்? அங்க ஒருத்த வண்டியே ஓட்டு வந்துட்டான்டா போய். சரி, நீங்க வா உட்காரு, கீழே விழுந்துடாதீங்களா? சரி உட்காரு முதல்ல. சரி, அடுத்து அவங்க அதை சொல்றது. அடுத்து டேய் இங்கே உட்கார்ற மொட்டை இங்கே கூட. டேய் சேரை உடைச்சிடாதடா, ஓசி வாங்கி வச்சிருக்கேன், வாடா இங்கிட்டு கீழே இருக்கடா, இங்கே வந்து உட்கார்றா. அந்த வீட்டுக்காரா அடி வெளுத்துருவாரா? டேய் கதவை சாத்தி விடு, கதவை திறந்து போட்டு இருக்கோம், குளிர போதும். சரி, நீ இப்போ எவனா கதை சொன்னானே, யாரா கதை சொன்ன சொல்றா? ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சா. நீ இங்கே உட்காந்து சொல்லு. ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சா. அந்த காக்கா தண்ணி தாகமா போச்சா. ஒரு இடத்துல கொஞ்சம் இந்த கதை வந்து நான் நிறைய முன்னாடி கேட்டேன். நீ வேற கதை சொல்லு. ஏய் இங்க வந்து உட்காரு, முதல்ல அடி வெளுத்துருவோம். உட்காருங்க. ஆமா, எத்தனை தடவை கேட்கறது? இப்பதான் சொல்லி முடிச்சான். இப்போ தானடா சொன்ன அந்த கதையை. சரி, நீ அப்ப நீ கதை சொல்லு. இவ்வளோ 2 கதை கேட்டல என்கிட்ட. சொல்லு சொல்லு. நான் சொல்றேன் சார். பட வண்டி, பனங்கா வண்டி, புகையில்லா வண்டி, புளிது தர வண்டி, எங்க போகும் எண்ணெய் இல்லா வண்டி, எங்க போகும் வண்டி, ஒத்த அடி பாதிலும் ஓடும் நல்ல வண்டி. சூப்பர்ரா.
இரு ஒவ்வொருத்தனா சொல்லு. நான் சொல்றேன் இரு ஒரு நிமிஷம். தோட்டத்துல வண்ணம் பூ பூத்து பொழுங்குது, பார்த்ததுமே சின்ன தேடி பாட்டு பாடுது, பசுமையான பிள்ளை தேடி மாடு மேயுது, பக்கத்துல கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது, உயிரமான மரத்திலேயே பழம் தொங்குது, பச்சைக்கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது, அழகு தோட்டம் பார்க்கும்போது நம்ம இழுக்குது, ஆட்டு மாடி பாட்டு பாட ஆசைப்படுது. வாவ், சூப்பரா அருமையா சொல்லிட்டான். நீ இருடா. பட வண்டி பழங்காய் இப்ப சொன்னேன் சார். வேற பாட்டு இவன் மட்டும் எப்ப பார்த்தாலும் மாட்டிக்கிறான்டா. கொள்ளு கட்ட வேற பாட்டு ஏதாவது பாடுறா. சரி சொல்லு. வண்டி போய்கிட்டு இருந்தா சரி இரு அவன் சொல்லட்டும். கொள்ளு கட்ட யாகல அடுப்பு சார் தப்பு சார். கொள்ளு கட்டல கொழுக்கட்டை. கொழுக்கட்டையா கொழுக்கட்டைன்னு சொல்றான். அடுப்பு எரியில நான் வேகல, அடுப்பே யாயரில, மழையே பெஞ்சுது நான் எரில, மழையே யாயரில, புல்லு வளர நான் பேஞ்ச, புல்லே யா வளர்ந்த, மாடி தின்ன நான் வந்த, மாடே யா தின்ன, பாலு சுருந்த நான் தின்ன, பாலே யா சுருந்த, குழந்தை அழுந்து நான் சுருந்த, குழந்தையே யா அழுந்த, எறும்பு கடிச்சு நான் அழுந்த, எருவே யா கடிச்ச, என்னது புத்துக்குள்ள கையை விட்டுறதுனாலயா? அப்போ ஆமா, எறும்பு புத்துக்குள்ள கையை விட்டா கடிக்க தானடா செய்யும். யாரா கையை விட்டது? ஏன்டா அப்புறம் கத்துச்சு? கடிச்சிருச்சு அழுதுச்சு. சூப்பர். நான் திருக்குறள் சொல்றேன். சொல்லு. திருக்குறள் அகரம் எழுத்தெல்லாம் பகவான் முகத்தே உலகு. நானே இவா சொல்லிட்டா. தமிழ் மாதங்கள் 12 ஞாயிறு திங்கள் தமிழ் மாதங்கள் 12 சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புத்தாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. ஆங்கில மாதங்கள் 12 ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். வாரத்தி நாட்கள் 7 ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி. இவங்க சொன்னாங்களா சார்? சரி ரைட் ஓகே. இப்போ சரி அதெல்லாம் விடு. 12 வந்து வாரத்தி நாட்கள். சரி 12 வாரத்துக்கு என்னது? வாரத்தி நாட்கள் சார். வாரத்தின் நாட்கள் எத்தனை? 7. சார் 12 எங்க இருக்கு? அது நான் சொல்றேன், நான் அப்புறமா சொல்லி தரேன். இந்த மாதிரி 12 வந்து சார் ஞாயிறு திங்கள் சார். திராவித்திராஜ் சார். வாரத்தி நாட்கள் 7 ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி. எல்லாம் சொல்லுங்க சார். சார் தமிழ் மாதங்கள போய் சார் ஞாயிறு திங்கள் சார். அது சொல்லுங்க சார். ஓ மாத்தி சொல்லிட்டானா அவன்? ஏண்டா சார்? எச்சாம் சார் என்ன? எச்சாம் சார் சார் அப்படியே நல்லா பழுக்குண்டு போட்டாங்க சார். மிஸ் வந்துட்டீங்க. அடி வாங்குனியா நீ? உனக்கு மிஸ் வந்துட்டீங்கன்றான். இது எக்ஸாம் சேட்ட யோ துளு. அப்ப நீ பெரியவனா உல கல்யாணம் பண்ணி உனக்கு சொல்றதா? இப்படி அல்டி பிச்சுக்கணுமா? விட்டு எடுக்குமா? அல்டி நைட் நேரத்துல விட்டு அதெல்லாம் சுத்தாது, ராத்திரி எல்லாம் சுத்தாது. அது காந்தால் நேரத்துல இது டேய் இருடா. இது வந்து இதுக்கு பேர் என்னது தெரியலையா? இதுக்கு பேர் வந்து கடிகார புல்லு. ஆமா, இந்த கடிகார புல்லு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மலையில நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது புல்லுல இருந்து ஒரு விதை இருக்கும். இங்க கவுனிடா. சரியா? டேய் அமைதியா இரு. இந்த சார் தண்ணிக்க குடிக்க மாட்டாங்க. சார் தண்ணிய குடிக்க மாட்டாங்க.
எதுக்குடா எவ்வளோ சிரிக்கிறான்? ஏய் இந்தடா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்போ எதுக்கு இவன் எப்படி சிரிச்சுட்டு இருக்கான்னு கேளு முதல்ல. ஓ நீங்க தண்ணி குடிக்க மாட்டேன்னாங்களா சார்? அது சொன்னாங்களா சார்? அது சார் சரி. ஆமா உங்க ஊர்ல தண்ணி குடிச்சா குளிருதுடா. சுடு தண்ணி குடிப்போம். நீங்க அது சுடு தண்ணி குடிங்க. எங்களுக்கு யாரு சுடு தண்ணி வச்சு தருவா? டேய் கீழே உளுந்து சிரிக்கிறான் ஒருத்தன். சரி அமைதியா இருக்கா? டேய் இருங்கடா நான் இங்கிட்ட உட்காந்துக்கிறேன். ஏன்டா இப்போ எதுக்குடா தோப்பு கண்ணை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னது? யார் தப்பு பண்ணிட்டா? ஏன்டா என்னடா தப்பு பண்ணீங்க? டேய் அவனை பிடிக்காத, இங்கிட்டு வா. லாடையச்சு சார் வாயிலுக்கு சொல்ல வாயிலுக்கோ சார் அவங்க தம்பி சார் சப்பு டேய் டேய் இங்க வாடா, ரோட்ல போய் விளையாண்டுட்டு இருக்கேன். இங்க வா. இங்க சரி இங்க வா வா. எனக்கு இங்க நீ சேர் எடுத்துட்டு இங்கிட்டு வா. நீ அவன் 2 பேர் திண்டையில உட்காரு. டேய் நீங்க டேய் 3 பேர் சேர்ல உட்காரு. முதல்ல சேர் கொண்டு உள்ள போடு போ. சேர் கொண்டு உள்ள போடு போ. 3 பேருமே திண்ணையில உட்காருங்க. ஏய் எந்திரி மேலே எந்திரி. திண்ணையில உட்காரு. அங்கனே வச்சிரு. அங்கனே வச்சிடுறா. நீ அங்கனே உட்காந்துக்க. டேய் அவனை வெளியே வர சொல்லு, சீக்கிரம் வச்சுட்டு வர. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குடா, வாடா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், வா. நீ இங்கிட்டு வா. டேய் என்னடா? அங்கேயே வச்சிரு, வா. எதுக்குடா? என்னது இருக்கு? கொய்யாப்பழமா? அதுக்கு வாடி போச்சுடா. சரி எடுத்துக்கோங்க. டேய் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அது வாடி போச்சுடா. சரி சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? எங்க அவங்க? சரி கதவை சாத்தி விட்றா, குளிருண்டா, நான் தூங்க முடியாதுடா. சரி உட்காரு, வா. டேய் வந்துட்டான் பாரு. நீங்கள் வா. இல்லை நீங்கள் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. எல்லாம் திண்ணையில் உட்காரு போ. உட்கார்றா. அந்த கதவை சாத்தி விட்டு வர சொல்கிறா. இது என்ன கை? அப்புறம் வேணுமோ ஜாமக்கான்றான். அப்படியா? ஓ சரி. ஏண்டா இந்த கொஞ்சக்கான்றாங்கல்ல, அந்த காய் தெரியுமா? அது எப்படி இருக்கும்? கொஞ்சக்கா கொஞ்சக்காவா கொஞ்சிக்காவா? அந்த கொஞ்சக்காய் எப்படிடா இருக்குன்னு சொல்றா. தெரியாதா? அப்ப இந்த நார்த்தங்காய் எவ்வளோ பெருசு இருக்கும்? குண்டா இருக்குமா?
அப்புறம் இங்கே வேறு என்னென்ன காயெல்லாம் இருக்குது இங்கே? பலாக்காய். ம். ஆப்பிளா? ஆ வேற வேற என்ன? மாம்பழம். ஆ மாம்பழம். ம் மாதுளங்காய். ஆ சரி. அப்புறம் உன் கொள்ளையில் நடா இருக்கு? ஆ பலாக்காய். அப்புறம் ஆமாடா எல்லா தக்காளி. ஏன்டா எல்லா கொள்ளையிலையும் வந்து வாழைக்காய் இருக்குல்ல, அப்புறம் ஏன்டா சொல்லலை? வாழைக்காய் வரல. வாழைக்காய் வரலன்னு சொல்ல மாட்டேன். வாழைக்காய் மரம் இருக்குல்ல? ஆ சரி ரைட் ஓகே. அப்புறம் வேற என்ன வச்சுருக்கீங்க? குட்டியா? ஆமா குட்டியா ஒரு மரத்துலையா? ஆ நாவற்பழம். ஆ சரி ஓகே. யார் யார் நாவல் பழம் போய் அடிச்சு சாப்பிட்டு வந்தீங்க இந்த மாதம்? போன வருஷம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போச்சுல்ல? 2 மாதமா 3 மாதமா? ஆ அங்க போய் வந்தா சார் இன்னும் ப்ளூ வாட்டர் சார். ஏங்கடா எத்தனை ரெண்டு பண்ண போமா? ஆமால அது போய் கல்ல தேத்தி சார் நான் போறிட்டு வந்துருங்க சார். அங்க ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் வரும் சார். என்ன நண்பர்களே, ஒரு 15 நிமிடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? இதுதான் நண்பர்களே இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கை. எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை இல்லையா? இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையை தாங்க நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய இயல்பில் நம்ம வாழ விடுறதே இல்லை. நாம் அனுபவித்த சில உலகங்கள் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப இயந்திரத்தனமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நம்ம நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இந்த இயந்திரங்களோடு நீங்கள் பழகி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த லொசுக்கு எல்லாமே வந்தாலுமே கூட நீங்கள் சாப்பாட்டுக்கு விவசாயத்துக்கு வந்து தான் ஆகணும். கிராமங்களை நோக்கி சென்று தான் ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா நகரம் வாழ்விற்கு உகந்தது அல்ல. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்கமே சேரிகளை இடிச்சிட்டு நகரமயமாக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி மக்கள் போய் தான் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது வேலைக்காரங்களாக போய் நிற்கிறீங்க. இந்த மக்கள் இல்லைன்னா நகரத்தில் இருக்கிற எவனுமே கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் கூட நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நகர வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்வியல் எல்லாமே விவசாயத்தை சார்ந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் மாறணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாற்றப்படுவோம். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி. குழந்தைகளுடைய வாழ்வை அவர்களுடைய இயல்போடு வாழ விடுவோம். நன்றி.